Happy anniversary. என்னது? இது வாங்கிப்பா. போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் வெனஸ்டே எங்களோட 5th இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் ஷார்ட் வீடியோவே பார்த்துருப்பீங்க. அதுக்கு முந்தின நாள்லேருந்து வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 2 பேர் மைண்ட்லேயுமே கிஃப்ட் அப்படிங்கிற தாட்டே வந்து கிடையாது. அந்த கிஃப்ட் எதிர்பார்த்து செலிப்ரேட் பண்ணுறதுல வந்து கடந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் பெருசாக எதிர்பார்க்கல, அவருமே பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. ஆனால் ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கொடுப்போம். அன்றைக்குமே வந்து ஒரு பழைய டிஷர்ட் தான் எப்படியும் போடுவார்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து ஒரு ஷர்ட்டாவது எடுப்போம் அப்படின்னு ஈவினிங் டைம் தீபி காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தீபி லேகன் 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் ஊரில் இருக்க ஒரு சின்ன ஷாப்பில் வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக என்னோடய சல்வார் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ அந்த துப்பட்டா கலரில் வந்து நம்ம வந்து ஷர்ட் வந்து மேட்ச் பண்ணால் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த துப்பட்டா மட்டும் எடுத்து வந்து அதோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு எடுத்தோம். இதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. லக்கிலி எனக்கு எக்ஸாக்ட் துப்பட்டா ப்ளூ கலர் வந்து ஷர்ட் வந்து கிடச்சிது. இன்னொரு ப்ளூவுமே காமிச்சாங்க. ப்ளூவில் நிறைய வேரியண்ட் இருக்குது போல். கொஞ்சம் மாறினாலுமே டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஆனால் அன்றைக்கி எக்ஸாக்டாக கிடச்சது, ரொம்ப ஹாப்பி. அப்புறம் வந்து ஷூஸ், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம், இந்த மாதிரி நிறைய ஷாப்பில் இருந்தது. ஷூஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. அதனால் பர்ஃப்யூம் மட்டும் ஒன்று வாங்கிட்டு கிளம்புனோம். தீபி லேகன் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட வைக்காமல் எப்படி 2 பேர்த்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே செப்டம்பர் 11 எங்களோட 5th இயர் ஆனிவர்சரி. தீபி லேகன் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். நான் வந்து 2 பேர்த்து ட்ரெஸ்க்குமே மஞ்சள் தடவி எடுத்து வச்சிட்டேன். அப்போது வந்து அவர் கொடுக்கல. நான் ரெடியானதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பும் போது தான் அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கொடுத்தேன். ரொம்ப சிம்பிளான கிஃப்ட் தான், இருந்தாலும் அவருக்கு வந்து பிடிச்சிருந்தது. 1st இயர் ஆனிவர்சரிக்கு அப்புறம் இந்த இயர் தான் பார்த்திங்கன்னா ஃபுல் டே லீவ் போட்டு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ஒரு பெரிய கிஃப்ட் கிடச்சிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குமான்னு தெரியல. அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவர் மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம நினச்சப்பெல்லாம் லீவ் எடுத்துக்க முடியாது. லீவ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். வீக்கெண்டில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இருந்தாலுமே லீவ் போட்டுட்டு 1 டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது அன்றைக்கி தான். நான் வந்து ரெடி ஆகிட்டேன். என்னோட சல்வார் பார்த்திங்கன்னா போகன்வில்லா ஈரோடு அப்படிங்கிற ஈரோட்டில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் எடுத்திருந்தேன். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. நான் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நான் ரெடி ஆகிட்டு என்னோடய கிஃப்ட்டை வந்து அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். Hello. Happy anniversary. ஷர்ட் பார்த்திங்கன்னா அவரோட கலருக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது. ஆனால் ஷர்ட்டோட லென்த்து வந்து பத்தலை. அவர் லென்த்து கம்மியாக என்றைக்குமே வந்து போட மாட்டார். பர்ஃப்யூம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னார். நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறக்காக கோவிலுக்கு மட்டும் அந்த ஷர்ட் வந்து போட்டு வந்திருந்தார். 2 பேரும் கிளம்பி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் கோவில், இது மலை மேலே இருக்க ஒரு சின்ன முருகன் கோவில், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. கோவிலெலாம் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஈவினிங் டைமில் அப்படியே வந்தோம்னா பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு அங்கேருந்து பார்த்தா ஊரே அவ்வளவு அழகாக வந்து தெரியும். அப்படியே ரசிச்சுட்டே வந்து நேரம் போகிறதே தெரியாது. சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 1 hour பக்கம் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்து போனோம். அன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கு அத்தை வந்து ரத்தம் குடல் கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வெட்டிங் டே அன்னைக்கு கூட நான்வெஜ் தான் சாப்பிடுவீங்களே அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. முந்தின நாள் நைட் அவர் வந்ததும் சொன்னது என்னென்னா, நான் இந்த மாதிரி லீவ் போட்டு பொறுமையாக எழுந்து எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாரா. எங்களுக்கு கேட்டதுமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. மாமா காலையில் நேரமாக போயிட்டு எட்டந்தாங்க. அத்தை உடனே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா திருப்தியாக 2 பேரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்குமே எங்களை ஃபஸ்ட் டைம் வந்து வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணோம்.
ஸோ ஈவினிங் தீபி லேகன் 2 பேரும் வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அன்றைக்கி எல்லோரும் ஒரே மாதிரி பிளாக் கலர் அவுட்ஃபிட். ஆக்சுவலாக இந்த இயர் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு 1 டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு பிளான்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல பிளான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டலான்னு எடுத்து வச்ச ட்ரெஸ் போட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். காமிக்கிறேன். இப்ப போயிட்டு பிடிச்சிக்கலாம். இது அம்மாவுக்கு காமிக்கல. இதுப்பா இதுப்பா அவசரம் அவசரம் வேணாம். தீபியோட கிஃப்ட் வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான். க்யூட்டாக குட்டியாக ஒரு விநாயகர் சிலை, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் நினச்சிருந்தேன் ஃபார்ம் ஹவுஸில் குட்டியாக ஒரு விநாயகர் சிலை வாங்கி வைக்கணும்னு. அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஹாப்பியாக சாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வந்து கிளம்பிட்டோம். ஈரோடு வந்து அம்மா வீடு, அதனால் அந்த சைட் போகும்போது நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். இது வரைக்கும் சேலம் சைடில் வந்து எதுவுமே சாப்பிட்டது கிடையாதா. சரி, இந்த வாட்டி சேலம் சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மேட்டூர் பக்கத்தில் தான். இங்கேருந்து ஈரோடும் அதே 60 கிலோமீட்டர் தான், சேலமும் அதே 60 கிலோமீட்டர் தான். சரி, சேலம் சைட் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு போகும்போது மேச்சேரி கிட்ட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரெஸ்டாரண்ட்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, அதனால் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாமே சாப்பாடு சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து மூங்கிலில் வந்து பிரியாணி இதுவரை சாப்பிட்டதில்லை, அதனால் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுமே மூங்கில் பிரியாணி வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா மெனு வந்து ஹியூஜ் வெரைட்டியில். மெனு வச்சுருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, நம்ம எது கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் எது கேட்டாலுமே அவங்க இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் வந்து சிக்கன் மலாய் கபாப், பேம்பூ பிரியாணி, லச்சா பராத்தா, காடை கிரேவி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. டெசர்ட்க்கு ஃபலூடாவும் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி தான் வைங்களேன். ஒரு 11-12 மணி ஆகிடுச்சு. நல்லா பாட்டு கேட்டுகிட்டே சூப்பராக வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. இப்படி தான் எங்களோட ஆனிவர்சரி டே வந்து முடிஞ்சுது. வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் மட் பார்ட்ஸ்லாம் சீசன் பண்ணலான்னு வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக அரிசி கடைஞ்ச தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக பச்சை தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். கண்டிப்பாக 2 நாள் தண்ணியில் ஊறணும், அப்போ தான் வந்து சீசன் பண்ணும்போது லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்தேன். அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கு நைட்டு வந்து ஊருக்கு வராங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டே எங்கள் அக்கா பையனோட கல்யாணம். வெள்ளிக்கிழமை லேகன் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து ஈரோடு கிளம்பிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு மேரேஜ் டைமில் வந்து ஜாயின் பண்ணிக்குவார். இப்போ மண் பாத்திரங்கள் சீசன் பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா 2லேயுமே தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் ஒழுகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறக்கு. ஒழுகலை, இப்போ தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சிடலாம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மீனுக்கு வந்து மசாலா தடவி வச்சுட்டு இருந்தார். எங்கள் அப்பா அம்மா ஊர்லேருந்து வரனால முந்தின நாள் சொல்லி வச்சுருந்தோம், அடுத்த நாள் வந்து கிடச்சிது. மசாலா வந்து கொஞ்சம் பொறுமையாக கலங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு கேட்டேன். இல்லை எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு கிளம்பிட்டாரு. நானும் மசாலா வந்து ரெடி பண்ணி போடுவேன், ஆனால் கை வந்து பயங்கரமாக எரிச்சல் எடுத்துரும். அதனால் எப்பயுமே மீனுக்கு வந்து மசாலா அவர் தான் தடவி வைப்பார். வந்து கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்தில் தடவி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. மதியம் ஒரு 2 மணிக்காட்டவே எல்லாம் பெரட்டி எடுத்து வச்சிட்டோம். நைட்டு பொரிக்கிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா உப்பு காரெல்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ சீசன் பண்ணுறதுல அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் டெய்லியும் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து குழம்புல இருக்கும். உள்ளே வந்து ஒரு பக்கம் விடாமல் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா மண் பாத்திரம் எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிரும். இப்படி பண்ணும்போது கீழே சட்டி வந்து வெடிக்காதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 2 சட்டிலையுமே வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுட்டு அதை காய விட்டுட்டேன். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நான் மீன் குழம்புக்கு வந்து ரெடி
ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் சிக்கன் மட்டன் மட்டும்தான் செய்கிறீங்க, மீன் செய்யவே மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரேர் தான் எங்கள் வீட்டில், யாருமே அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கே மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் மாமா கொஞ்சம் குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் வந்து மீன் போட்டிருந்தேன்னா, அதனால் ரொம்ப ரேராக தான் வந்து ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் 2வது அக்காட்ட கேட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்காய் பால் 1 டம்ளர் திக்கான பால், ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 2வது பால் 3வது பால்லாம் சேர்த்துறாதீங்க. ஒரே 1 டம்ளர் திக்கான தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சி வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் பொருளில் சேர்க்கும் போது கேமரா அழகாக செட் பண்ணியிருந்தேன், ஆனால் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் எவ்வளோ அளவு அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் சீரகம் மிளகு போட்டு எண்ணெயில் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நிறையா, ஒரு பூண்டு 4 பல், வரமிளகாய் 4, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் 2 தக்காளியும் போட்டு லைட்டாக குழஞ்சதும் இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து மல்லித்தூள், வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குழம்புக்கான அந்த மசாலா வந்து ரெடி. குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டா வேலை வந்து முடிஞ்சுது. நல்லா திக்கான தேங்காய் பாலில் நம்ம அரைச்ச அந்த சாந்து, உங்கள் புளிப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வந்து சேர்த்துக்கிட்டேன். அது திக்கான கரைசலாக வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கப்புறம் காரம் பத்திரினா இதே ஸ்டேஜில் செக் பண்ணி எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு தாளிப்பு கொடுத்து தாளித்து விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சுது. மண் பாத்திரம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்னா அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு வறுக்கிறோமோ அதோட ஃப்ளேவர் தான் எல்லா குழம்புலையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் தேங்காய் வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்கும்ல. தேங்காய் துருவி போட்டு நல்லா நிறமாற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சீசனிங் வந்து முடிஞ்சுது. நான் இப்போ வந்து தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு ரக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நிறமானதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பு வந்து ஊற்றிடலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மூடி வச்சிடாதீங்க. தேங்காய் பால் ஊற்றிருக்கனால பொங்கி வருது, கொஞ்சம் கேப் விட்டு வந்து மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் நல்லா குழம்பு வந்து கொதிச்சதுக்கப்புறம் மீன் வந்து சேர்த்துக்கலாம். தலை, வால், அப்புறம் பாடி பார்ட் கொஞ்சம் வந்து சேர்த்துருந்தேன். கட்லா மீன் வந்து எடுத்துருந்தோம். குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டாலும் மீன் வந்து ஃபுல்லாக உதிரி உதிரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. மீன் குழம்பு டேஸ்ட் உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து குக்கரில் சாப்பாடு வைக்கிறீங்க, வடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்களா. எங்கள் மாமாவையே என்னால் மாற்றவே முடியல. சரி ஏதாவது வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து வினோத் பிராண்டில் வந்து இந்த ரைஸ் ட்ரைனர் பாட் வந்து இருந்தது. இதில் ஒரே ஒரு சைஸ் மட்டும்தான் வந்து அவைலபிள். நல்லா பெரிய பாட்டு, ஒரு கிளாஸ் லிட்டும் வடிக்கிற லிட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரியல, நானும் யூடியூப்பில் பார்த்து தான் எவ்வளோ டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு வந்து பார்த்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். வடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. அந்த மேலே வந்து கிளிப் பாட்டு அது நல்லா கெட்டியாக வந்து பிடிச்சிக்குது. இந்த மாதிரி நிற்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நின்றுக்குது, கஷ்டமே தெரியல. ஆனால் சாப்பாடு லைட்டாக குழஞ்சி போன மாதிரி தெரிஞ்சுது. தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஆனால் அந்த வடித்த சாப்பாட்டோட மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஒரு 6 மணிக்காட்டவே மீன் குழம்பு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எந்த அளவுக்கு மீன் குழம்புல ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 7:30 மணிக்காட்ட எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கார் எல்லாருமே வந்துட்டாங்க. மீன் தடவுறது பொரிக்கிறது இந்த வேலை எல்லாமே எப்பயுமே எங்கள் வீட்டுக்கார் தான் பார்ப்பாரு. எனக்கு அந்த சைடு வந்து கொஞ்சம் ஒத்து வராது. குழம்பு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். வந்ததுக்கப்புறம் அவர் பொரிச்சு கொடுத்தாரு. அத்தை மாமாவுக்கு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா சுட சுட வடித்த சாப்பாட்டோட மீன் குழம்பு, அது கூட ஒரு பீஸ் மீன் வறுவல் அட்டகாசமாக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வறுவல் ரெசிபி சூன் ஷேர் பண்ணுறேன். நல்லா கைத்துக்கட்டில் போட்டு காத்தோட்டமாக கதை பேசி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து டே முடிஞ்சுது. அடுத்த நாள் நாங்கள் வந்து ஊருக்கும் கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.